அனைவருக்கும் வணக்கம். உள்ளுர்சுடர் சேனலில் நாம் காணும் தலைப்பு தோஷங்கள் நீக்கும் அருள்மிகு கௌரி அம்மன் சமேத ஸ்ரீ வராகீஸ்வரர் ஆலயம். சுவாமியின் திருநாமம் திருப்பன்றீஸ்வரர் தாமலுடையார் என பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். தாயார் திருநாமம் கௌரி அம்மன். ஸ்தலவிருட்சம் வன்னிமரம். பல்லவர்கள், சோழர்கள், விஜயநகர மன்னர்கள் என பல்வேறு மன்னர்களும் போற்றி வழிபட்ட திருக்கோயிலாக தாமல் சிவாலயம் திகழ்கின்றது. ஸ்தல புராணம். இரண்யாட்சசன் மகாலட்சுமியை பூமிக்கு அடியில் கொண்டு சென்று மறைத்து வைத்து விட்டான். அந்த விஷயம் மகாவிஷ்ணுவிற்கு தெரிய வந்தது. அதன் பிறகு யார் இந்த வேலையை செய்தார் என்று அறிந்து இரண்யாட்சசனை வதம் செய்ய முடிவெடுத்து வராக அவதாரம் எடுத்து பூமியை குடைந்து தன்னுடைய கோரை பற்களால் இரண்யாட்சசனை சம்ஹாரம் செய்து மகாலட்சுமியை மீட்டார். அரக்கனின் உதிரம் வராகத்தின் கோரை பற்களில் பட்டதால் வராகர் தன்னுடைய சுய உணர்வை இழந்துவிட்டது. மகாவிஷ்ணு வராக உருவத்தில் அலைந்து கொண்டிருந்தார். அப்பொழுது 30 முக்கோடி தேவர்களும் வராக உருவத்தில் உள்ள மகாவிஷ்ணுவை வைகுண்டத்திற்கு வரும்படி வருந்தி அழைத்தார்கள். மகாவிஷ்ணு தான் யார் என்று தெரியாமல் சுய உணர்வு இல்லாமல் இருந்தார். அதை கண்டு 30 முக்கோடி தேவர்களும் அதிர்ச்சி அடைந்தனர். இனிமேல் உலகத்தை காத்து ரட்சிக்க நாம் அனைவரும் சென்று சிவபெருமானை வழிபட்டால்தான் தீர்வு கிடைக்கும் என்று தீர்மானித்து சிவபெருமானை வேண்டி நடந்து கொண்டிருக்கும் அதிர்ச்சிகளை விளக்கி சொன்னார்கள். சிவபெருமான் அவர்களுடைய வேண்டுதலை ஏற்று வேடுவன் ரூபம் கொண்டு பூலோகம் வந்தடைந்தார். மகாவிஷ்ணு வராக உருவத்தில் அலைந்து கொண்டிருக்கும் காட்சியை கண்டார். பின்னர் தன்னுடைய சூலத்தால் வராகத்துடன் போர் புரிந்து அதன் கோரை பற்களை எடுத்து தன் மார்பில் அணிந்து கொண்டார். அப்பொழுது சுய உணர்வு ஏற்பட்டு மகாவிஷ்ணு தன்னிலை அறிந்து சிவபெருமானை வணங்கினார். அடுத்து வேடவன் ரூபம் நீங்கி சிவபெருமான் மகாவிஷ்ணுவிற்கு காட்சி தந்தார். பிறகு மகாவிஷ்ணு சிவபெருமானிடம், சுவாமி, தாங்கள் எனக்கு சுய உருவை தந்ததால் தான் உங்களை வராக உருவத்தோடு சிவபூஜை செய்ய வேண்டும். பிறகு நீங்களும் நானும் இங்கு வரும் பக்தர்களுக்கு அருள் பாவித்து அருள் புரிய வேண்டும் என்று சிவபெருமானை பார்த்து மகாவிஷ்ணு வேண்டிக் கொண்டார். அதை ஏற்று சிவபெருமான் உபாயத்தை சொன்னார். மகாவிஷ்ணுவை பார்த்து சிவபெருமான், சுவாமி, நீங்கள் என்னை சிவபூஜை செய்ய வேண்டுமென்றால் இங்கே திருக்குளம் அமைத்து நீங்கள் அதில் நீராடி நீலோத்பவ புஷ்பம் கொண்டு வந்து அர்ச்சனை, அபிஷேகம், வராக உருவத்தால் பூஜை செய்தால் நீங்கள் வைகுண்டம் வந்து அடையலாம். அதன் பிறகு நீங்கள் சொன்ன பிரகாரம் நாம் அரியும் அரணுமாக இந்த ஸ்தலத்தில் என் பிம்பத்தில் சங்கு சக்கரம் பொருத்தி இங்கு வரும் பக்தர்களுக்கு அருள் பாவித்து பித்ருதோஷம் நிவர்த்தி, சர்ப்பதோஷ நிவர்த்தி, கால சர்ப்ப தோஷ நிவர்த்தி, கன்னிப்பெண்கள் திருமண தடைகள் நீங்கி, மகப்பேறு இல்லாதவர்களின் குறை நீங்கி, குழந்தை பாக்கியம் கொடுத்து, காளகஸ்தியில் உள்ள பரிகாரம் இங்கும் செய்து பக்தர்கள் பயனடையுமாறு செய்வோமாக. ராகு கேது தோஷ நிவர்த்தியும் இங்கு உண்டு என்று அருளினார். கோயிலின் சிறப்புகள். சுவாமி மேற்கு நோக்கி அமைந்துள்ள அற்புதமான ஸ்தலம். வட்ட வடிவில் ஆவுடையராக சிவலிங்க திருமேனியில் காட்சி தருகிறார். சரபேஸ்வரர் லிங்க திருமேனியில் காட்சி தருகிறார். சரபேஸ்வரர் உருவம், அஷ்டபைரவ உருவம் தூணில் மிக அற்புதமாக காட்சி தருகிறார்கள். அம்மன் சதுர்புஜ நாயகியாக விளங்குகிறார். அம்மன் சிம்ம வாகனத்திற்கு பதிலாக யானை வாகனத்தில் உள்ளார். இந்த அம்பிகை சகல சம்பத்துகளையும் பக்தர்களுக்கு வழங்குவதால் சம்பத் கௌரி என்று அழைக்கப்படுகிறார். விஜயதசமி தினத்தில் சூரிய பகவான் சுவாமியை வழிபடுவதாக கூறப்படுகிறது. ராகு கேது பரிகார ஸ்தலம். இத்திருக்குளத்தில் நீராடி வாகீஸ்வரனை
சிவபூஜை செய்தால் தொழு நோயாக இருந்தாலும் தீர்ந்துவிடும். ஜோதிட ரீதியாக ராகு கேதுவால் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் கலத்திர தோஷம், புத்திர தோஷம் நீங்கும் மிகவும் சக்தி வாய்ந்த திருக்கோயிலாகும். இத்திருக்கோயில் தாமல் என்ற ஊரில் உள்ளது. காஞ்சிபுரம் டு பெங்களூரு நெடுஞ்சாலையில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அனைவரும் வந்து இறைவனை வழிபட்டு அனைத்து விதமான நலன்களையும் பெற வேண்டும் என்று பணிவுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.